ஹாய் டு ஆல், வெல்கம் பேக் டு பயோஸ்குவாட் இன் தமிழ். இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் கிளாஸ் 10 சயின்ஸ்ல யூனிட் 7 ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் லெசன் தான் பார்க்க போறோம். இதோட செகண்ட் பார்ட் வீடியோ இது. ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஆட்டம்ஸ் ஹாவ் தேர் ஓன் மாஸ் அப்படின்னு. ஸோ மாலிகுல்ஸ் எல்லாமே ஆட்டம்ஸ்னால மேடப் ஆனதுனால மாலிகுல்ஸ்க்கும் அப்போ மாஸ் உண்டு. அந்த மாலிகுலர் மாஸை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்? C12 ஸ்கேலோட கம்பேர் பண்ணி. C12 அப்படின்னா கார்பன். அப்போ இந்த C12 ஸ்கேல்ல கம்பேர் பண்ணி தான் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அது. ஸோ நம்ம அது கூட ரிலேட் பண்றதுனால இதை நம்ம ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு மாலிகுலோட ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்? மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுல் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் பை 1/12 மாஸ் ஆஃப் an atom of carbon 12. இதுதான் இதுக்கு ஃபார்முலா. இதை வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண போறோம். இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு பின்னாடி கால்குலேஷன்ஸும் வருது. இந்த ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் அப்படிங்கிறது ஒரு ரேஷியோ. தட் மீன்ஸ் ரெண்டு டிஃப்ரெண்ட் மாலிகுல்ஸோட மாஸை டிவைட் பண்ணி நமக்கு கிடைக்கிற ஒரு வேல்யூ. அதனால இதுக்கு தனியாக யூனிட் எதுவும் கிடையாது. அப்போ நீங்கள் மாலிகுலர் மாஸை எந்த யூனிட்ல எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்களோ அதே யூனிட்ல இதோட ஆன்சரையும் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம். நமக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் த வாட்டர் 18 grams, mass of carbon dioxide 44 grams, mass of ammonia 17 grams, and mass of HCl 36.5 grams. இப்போ நமக்கு எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருப்பாங்க. 2 சம் கொடுத்துருக்கு. நான் ஒரு சம்மை தான் உங்களுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போறேன், பாருங்க. இப்போ நமக்கு எக்ஸாம்பிள் 1ல ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4 நமக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ஃபார்முலா படி நமக்கு 2 ஹைட்ரஜன் 1 சல்ஃபர் 4 ஆக்சிஜன் இருக்கிறதா இருக்கும். ஏற்கனவே நமக்கு டேபிள் 7.1ல இந்த எல்லா எலமெண்ட்ஸோட ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸும் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் பிக்சரில் பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் வந்து தெரியும். ஸோ இதில் இருக்கிற வேல்யூஸை நம்ம அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி கால்குலேஷன் பண்ண வேண்டியதுதான். 2 ஹைட்ரஜன்ல இப்போ ஹைட்ரஜனோட மாஸ் என்ன? 1. ஒரு சல்ஃபரோட மாசு 32. 4 ஆக்சிஜனோட மாசு 16. இதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சிங்கன்னா ஆன்சர் 98 அப்படின்னு வரும். ஸோ இதுபடி தான் எக்ஸாம்பிள் 2 நம்ம பார்த்துக்கணும். H2ஓட 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் அதுக்கேற்ற மாதிரி ரீப்ளேஸ் பண்ணி வேல்யூ போட்டிங்கன்னா 18 அப்படிங்கிறது ஆன்சர் வந்துடும். நவ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் இந்த டேபிளில் பார்க்கலாம். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸில் மொத்தமே ஒரு 4 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. நீங்கள் இப்போ அந்த பாயிண்ட்ஸை செக் பண்ணிக்கலாம். ஆட்டம் இஸ் த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிள் ஆஃப் அன் எலமெண்ட். மாலிகுலும் அதே மாதிரி தான் ஸ்மாலஸ்ட் particle of an element or compound. Atom does not exist in free state because atoms are the building blocks of மேட்டர்ல. ஸோ இது வந்து ஃப்ரீ ஸ்டேட்ல இருக்காது. ஆப்வியஸ்லி இட் வில் பி பவுண்டட் டுகெதர். அண்ட் நோபல் கேஸை தவிர மீது எல்லாம் எதுவுமே ஃப்ரீ ஸ்டேட்ல இருக்காது. நோபல் கேஸ்னா என்ன? உங்களுக்கு நான் டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. நோபல் கேஸ் அப்படின்னா தே ஆர் லெஸ் ரியாக்டிவ், தே ஓன்ட் ரியாக்ட் வித் ஈச் அதர். பீரியாடிக் டேபிள்ல இதுக்கு தனியாகவே ஒரு பிளேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ மாலிகுல்ஸ் வந்து பார்த்தோம்னா இட் வில் பி எக்ஸிஸ்ட் இன் ஃப்ரீ ஸ்டேட். நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், எக்ஸப்ட் நோபல் கேஸ் இது எல்லாமே ஹை ரியாக்டிவ். பிகாஸ் நோபல் கேஸஸ் அப்படின்னா லெஸ் ரியாக்டிவ் ஆட்டம்ஸ் தானே நம்ம நோபல் கேஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ மற்றது எல்லாமே வந்து ஹை ரியாக்டிவ். இப்போ மாலிகுல்ஸ் எல்லாமே லெஸ் ரியாக்டிவ். ஆட்டம் ஒருத்தரோட ஒருத்தர் பாண்ட் ஆகிறதுக்கு எந்த கெமிக்கல் பாண்டும் தேவையில்லை. நேச்சுரலாகவே தே வில் அட்டாச் டுகெதர். பட் ஆட்டம்ஸ் அப்படி, மாலிகுல்ஸ் அப்படி கிடையாது. ஒரு 2 மாலிகுல் நீங்கள் பாண்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நமக்கு கெமிக்கல் பாண்டு தேவை. நோ மோல் கான்செப்ட் ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஆட்டம்ஸ் ஆர் த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிள் அப்படின்னு. அப்போ அதோட மாஸும் ரொம்ப ஸ்மாலாக தான் இருக்கும். பட் இந்த ஸ்மால் மாசஸை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு யூசபிள் ஸ்கேல் நம்ம கிட்ட இல்லை. எனிஹவ் நம்ம ரியல் லைஃப்ல வந்து பார்த்தோம்னா ஆட்டம்ஸாக நம்ம பார்க்க போகிறது இல்லை, மைக்ரோஸ்கோபிக் சாம்பிள்ஸாக தான் பார்க்க போகிறோம். அதில் நிறைய நம்பர்ஸ் ஆஃப் ஆட்டம் இருக்கும். ஸோ இந்த நிறைய நம்பர்ஸ் ஆஃப் ஆட்டம், லார்ஜ் நம்பர்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸை நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு கன்வீனியண்ட்டாக ஒரு யூனிட் தேவைப்பட்டுச்சு. இது ஒன்றும் நமக்கு புதுசு இல்லை. ஏற்கனவே 2 இருக்கிறது எல்லாத்தையும் 2 ஐட்டமா இருக்கு அப்படின்னா அதை நம்ம பேர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பேர் ஆஃப் ஷூஸ், பேர் ஆஃப் கப்ஸ், பேர் ஆஃப் கேக்ஸ் அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். இதுவே வந்து ஒரு டசன் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம ஒரு டசன்ல, வெஜிடபிள்ஸ் இல்லை ஃப்ரூட்ஸ் 12 நம்பர்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம டசன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கெமிஸ்ட்ரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸை மோல் அப்படிங்கிற ஒரு யூனிட்ல டினோட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் மோல் கான்செப்ட். அப்போ ஒரு மோல் அப்படிங்கிறது கார்பன் 12 ஐசோடோப்பில் எத்தனை நம்பர்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கோ அதை தான் நம்ம ஒரு மோல் அப்படின்னு சொல்கிறோம். இதை எக்ஸ்பெரிமெண்டலாக அமிடியோ அவகாடோ அப்படிங்கிறவர் ப்ரூஃப் பண்ணியிருக்காரு. அதுபடி 6.023 × 10⁻23 நம்பர்ஸ் ஆஃப் ஆட்டம் கார்பன் 12 ஐசோடோப்பில் இருக்குது. அப்போது ஏதாவது ஒரு எலமெண்ட்டில் இத்தனை நம்பர்ஸ் ஆஃப் ஆட்டம் இருந்துச்சுன்னா அது ஒரு மோல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளாக நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க? 5 moles ஆஃப் ஆக்சிஜனில் எத்தனை எவ்வளோ மாலிகுல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். அப்போ 5 × அவகாடோஸ் நம்பர்னால மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு அந்த ஆன்சர் வந்துடும்.
இப்போ இந்த மோலை கவுண்டிங் யூனிட்டா யூஸ் பண்ணி நம்ம ஒரு மேட்டரோட மாஸ் அண்ட் வால்யூமை எக்ஸ்பிரஸ் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை தான் நம்ம மோல் கான்செப்ட் அப்படின்னு சொல்ல போறோம். இப்போ இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஒரு சப்ஸ்டன்ஸ்ல எத்தனை நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம எதெல்லாம் பேஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா, பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் மாலிகுல் ஆர் ஆட்டம்ஸ் ஆர் கேஸ் ஆர் அயன்ஸ். இதுல கேஸ்க்கு மட்டும் நமக்கு எஸ்டிபியில கொடுத்துருப்பாங்க, ஸ்டாண்டர்ட் மோலார் வால்யூம். இந்த எஸ்டிபியை நம்ம லிக்விட் அண்ட் சாலிட் மாதிரியான மேட்டர்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். நமக்கு டெக்ஸ்ட் புக்ல இங்கே கேஸ் கொடுத்துருக்கு. இதோட வேல்யூ 22.4 லிட்டர். எஸ்டிபி அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். இப்போ டெம்பரேச்சர் 273.15 கெல்வின்னு கொடுத்துருப்பாங்க. கெல்வின் ஸ்கேல் இருக்குல்ல, டெம்பரேச்சர் ஸ்கேல், அதில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்டார்டிங் வேல்யூவே இருக்கு. ஸோ இந்த வேல்யூ கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ப்ரெஷர்ல 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்க. இப்போ மோல்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ். ஒரு எலமெண்ட்ல 6.023 × 10⁻23 நம்பர்ஸ் ஆஃப் ஆட்டம் ப்ரெசண்டா இருந்துச்சு அப்படின்னா அந்த எலமெண்ட்டை நான் ஒரு மோல் ஆஃப் எலமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா அதோட கிராம் அட்டாமிக் மாஸ்க்கு ஈக்குவல். டேபிள் 7.1ல நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த வேல்யூக்கு இது ஈக்குவல். இப்போ எக்ஸாம்பிளா நமக்கு ஆக்சிஜன் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு மோல் ஆஃப் ஆக்சிஜன்ல, ஆக்சிஜன் ஓ மட்டும்தான், O2 இல்லை, ஒரு ஆக்சிஜன்ல 6.023 × 10⁻23 நம்பர்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆகுதுன்னா அது ஒரு மோல் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்றோம். இது எதுக்கு ஈக்குவல்? கிராம் அட்டாமிக் மாஸ்க்கு ஈக்குவல். அதோட அட்டாமிக் மாஸ் வேல்யூ என்ன? 16 கிராம்ஸ். நம்ம டேபிள் 7.1ல செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு மேட்டர்ல, இந்த லிக்விடா இருக்கலாம், இல்லை சாலிடா இருக்கலாம், இல்லை கேஸா இருக்கலாம், அந்த மேட்டர்ல 6.023 × 10⁻23 நம்பர்ஸ் ஆஃப் மாலிகுல்ஸ் ப்ரெசென்டா இருந்தது அப்படின்னா அதை நான் ஒரு மோல் ஆஃப் மேட்டர் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் O2 இங்கே கொடுத்துருப்பாங்க. 1 மோல் ஆஃப் ஆக்சிஜன் அப்படிங்கிறது எப்போ அப்படின்னா 6.023 × 10⁻23 நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அதில் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா இது நம்ம வந்து மோல் ஆஃப் மாலிகுல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா O2 இல்லை, அப்போ ஒரு ஓல 16 கிராம்ஸ் அப்படின்னா 2 ஓக்கு 32 கிராம்ஸ் வரும். அந்த டேபிள் மறுபடியும் செக் பண்ணிக்கினீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ ஒரு கேஸு 22.4 லிட்டர்ஸ் இல்லைன்னா 22,400 ml ஆக்குபை பண்ணுது அப்படின்னா அதை நம்ம ஒரு மோல் ஆஃப் கேஸ் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மோலார் வால்யூம். இப்போ இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் எல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் கால்குலேட் பண்ணிக்கிறதுக்கும் நிறைய மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று மாஸ் பை அட்டாமிக் மாஸ், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இல்லை மாஸ் பை மாலிகுலார் மாஸ், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பை 6.023 × 10⁻23, நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் பை 6.023 × 10⁻23. இந்த மாதிரி மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ்ன்னு பார்த்துட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு காம்பவுண்ட்ல ஒரு எலமெண்ட் எத்தனை பெர்சன்டேஜ்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். இதுக்கு நமக்கு எக்ஸாம்பிளா H2O கொடுத்துருப்பாங்க. இப்போ H2O அப்படின்னா வாட்டர்ல, இதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் எலமெண்ட் இன் த காம்பவுண்ட், மாலிகுலர் மாஸ் ஆஃப் த காம்பவுண்ட். இப்போ H2O அப்படிங்கிறது காம்பவுண்ட் இல்லையா? இப்போ ஏற்கனவே நம்ம மாலிகுலர் மாஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்த்தோம். அதுலேயே நம்ம H2O மாலிகுலர் மாஸை 18 கிராம்ஸ் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இப்போ இதில் மாஸ் ஆஃப் தட் எலமெண்ட், இப்போ நான் என்ன எலமெண்ட்டை பார்க்க போகிறேன்? இப்போ இன்கேஸ் நான் ஹைட்ரஜனை பார்க்க போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் எவ்வளோ வரணும்? 2 ஹைட்ரஜன் இருக்கா? ஹைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் எவ்வளோ? 1. அப்போ 1 2 is 2. அப்போ 2/18 இன்ட்டு பெர்சன்டேஜ்ல போடுறல, ஸோ இன்ட்டு 100. அப்போ ஹைட்ரஜன் எத்தனை பெர்சன்டேஜ் இருக்கு? வாட்டர்ல 11.11%. இதே மாதிரி ஆக்சிஜன் அப்போ எத்தனை பெர்சன்ட் இருக்கு? அப்போ ஆக்சிஜன்னா ஒன்று தான் இருக்கு, ஒரு ஓ தானே இருக்கு. ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ் எவ்வளோ? 16. H2O மாஸ் எவ்வளோ? நம்ம மாலிகுலர் மாஸ் எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? 80. அப்போ இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 88.89% ஆக்சிஜன் வந்து வாட்டர்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்ணு. இதே மாதிரி தான் எக்ஸாம்பிள் 1, அதை நீங்க கோ த்ரூ பண்ணி பாருங்க, ஈஸியா புரியும். 1811ல அவகடோ ஒரு ஹைபோதசிஸை ஃப்ரேம் பண்றாரு. இதுபடி வால்யூம் ஆஃப் கேஸஸையும் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸையும் அவர் ரிலேட் பண்றாரு. ஸோ அவகடோ லா படி என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்ல ஈக்குவல் வால்யூம் இருக்கிற எல்லா கேஸஸ்லயுமே ஒரே அமௌண்ட் ஆஃப் மாலிகுல்ஸ் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இதுல நம்ம வந்து 2 டேர்ம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஈக்குவல் வால்யூம் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்ப ஈக்குவல் வால்யூமை நான் V அப்படின்னும் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸை N அப்படின்னும் டினோட் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த லா படி என்ன சொல்றாங்க அப்படின்னா the volume is directly proportional to N. That means volume of gas is proportional to the number of molecules present in
கேஸ் அப்படின்னு டினோட் பண்றாங்க. இதுதான் V is equal to constant in N அப்படின்னு வச்சுக்கணும். ஸோ 1 லிட்டர் ஆஃப் ஹைட்ரஜன்ல எத்தனை நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கோ அதே நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் தான் 1 லிட்டர் ஆஃப் ஆக்சிஜன்லயும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இதை மறுபடியும் நமக்கு ஹைட்ரஜன் குளோரைட் கேஸ் எக்ஸாம்பிளா கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இதுல ஒரு ஹைட்ரஜன் குளோரைட்ல என்ன இருக்கு, ஹைட்ரஜன் பிளஸ் குளோரைடு. அப்போ ஒரு வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன் பிளஸ் ஒரு வால்யூம் ஆஃப் குளோரின் சேர்ந்துதான் எனக்கு 2 வால்யூம் ஆஃப் HCl ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. இப்ப நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் நம்ம என்னென்ன டினோட் பண்றோம், n டினோட் பண்றோம். அப்போ n மாலிகுல் பிளஸ் n மாலிகுல் தான் 2n மாலிகுல்ல இருக்கு. அதனால நான் இப்ப என்னன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், 1 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிப்போம். ஸோ 1 மாலிகுல் பிளஸ் 1 மாலிகுல் வில் யூஸ் 2 மாலிகுல்ஸ் ஆஃப் HCl. இதுவே எனக்கு 1 மாலிகுல் ஆஃப் HCl தான் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா என்ன இருக்கும், அப்போ ஹாஃப் மாலிகுல் ஆஃப் ஹைட்ரஜனும் ஹாஃப் மாலிகுல் ஆஃப் குளோரினும் சேர்ந்துதான் எனக்கு 1 மாலிகுல் ஆஃப் HCl கிடைச்சதா இருக்கும். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அவகேடோஸ்லாம் இதுல ஒரு 4 பாயிண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், இட் எக்ஸ்பிளைன்ஸ் கே-லெசாக்ஸ் லா. இந்த கே-லெசாக்ஸ் லாவுமே இப்படிதான் வால்யூம் ஆஃப் கேஸ் அண்ட் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸை வந்து கம்பேர் பண்ண மாதிரி ஒரு லா தான் அதுவும். நம்பர் 2, இட் வில் ஹெல்ப் இன் த டிட்டர்மினேஷன் ஆஃப் அட்டாமிசிட்டி. அட்டாமிசிட்டினா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பிரசன்ட் இன் மாலிகுல், அது தெரிஞ்சுக்கிறதுக்கும் நமக்கு இந்த அவகேடோஸ் லா ஹெல்ப் பண்ணுது. நம்பர் 3, மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் கேசஸ் கேன் பி டிரைவ்ட் யூசிங் அவகேடோஸ் லா. இப்போ H பிளஸ் Cl சேர்ந்தா 2HCl தான் வரும் அப்படிங்கறத வந்து டிரைவ் பண்றதுக்கு இந்த அவகேடோஸ் லா நமக்கு ஹெல்ப் பண்ணும். நம்பர் 4, it determines the relation between molecular mass and vapor density. ஒரு கேஸோட டென்சிட்டிக்கும் அந்த ஒரு மாலிகுலோட மாஸ்க்கும் இடையில இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பை யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அதுதான் ஒரு பெரிய டெரிவேஷனும் நம்ம பார்க்க போறோம் நெக்ஸ்ட். அண்ட் இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் in the determine gram molar volume of all gases. இந்த 5 பாயிண்ட் வந்து அப்ளிகேஷன்ஸ்ல இருக்கு. இப்போ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வேப்பர் டென்சிட்டி அண்ட் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ். ஏற்கனவே நம்ம ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸை கார்பன் ஸ்கேல்ல பார்த்துருக்கோம். இது நமக்கு கொடுத்துருக்கிறது ஹைட்ரஜன் ஸ்கேல். இப்போ ஹைட்ரஜன் ஸ்கேல் படி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மாஸ் ஆஃப் 1 மாலிகுல் ஆஃப் கேஸ் ஆர் வேப்பர் பை மாஸ் ஆஃப் 1 ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜன். இந்த ஃபார்முலாவை நமக்கு புக்ல கொடுக்கல. ஸோ இதை வந்து நம்ம எழுதி வச்சுக்கலாம். பிகாஸ் பின்னாடி இந்த ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணும் போது அந்த இடத்துல இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணியிருப்பாங்க. அது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு நமக்கு அப்போ தெரியாது இல்லையா. அதனால இதை எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வேப்பர் டென்சிட்டி ஏற்கனவே ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸை நம்ம ஹைட்ரஜன் ஸ்கேல்ல தான் படிச்சோம். அதே மாதிரி தான் இங்கேயும் படிக்க போறோம். இப்ப vapor density is equal to mass of given volume of gas or vapor at STP by mass of same volume of hydrogen. நமக்கு கொடுத்துருக்கிற கேஸ் ஒரு பர்டிகுலர் STPல அப்படியே சேம் வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜனோட கம்பேர் பண்ண போறோம். இதுதான் வந்து வேப்பர் டென்சிட்டி. இப்போ அவகேடோஸ் லா படி அவர் என்ன சொன்னாரு, அட் பர்டிகுலர் STPல எல்லா கேசஸ்மே ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் தான் கண்டெயின் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த வால்யூம் எல்லாமே ரீப்ளேஸ்டு பை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இல்லையா. அப்போ இந்த இடத்துல நம்ம கிவன் வால்யூமை என்னன்னு மாத்திக்கலாம், n மாலிகுல்ஸ் அப்படின்னு மாத்திக்கலாம். இப்ப பாருங்க, கிவன் வால்யூம் ஆஃப் கேஸ்ன்னு இருந்த இடத்துல n மாலிகுல்ஸ் ஆஃப் கேஸ் அப்படின்னு மாத்திட்டோமா. அதே மாதிரி சேம் வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன் இருந்த இடத்துல n மாலிகுல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு மாத்திட்டோம். இப்ப இந்த n கேன்சல் ஆயிடும். அப்போ ஆப்வியஸ்லி அங்க என்ன வேல்யூ வரணும், 1 அப்படின்னு வந்துடும். அப்போ n வந்த இடத்துல எல்லாம் இப்ப நம்ம 1 அப்படின்னு போட்டுக்கிறோம். இப்ப ஹைட்ரஜன் வந்து டை அட்டாமிக் மாலிகுல், தட் மீன்ஸ் H plus H will give H2 அப்படிதானே வரும். அப்ப இதுல எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கு, ஹைட்ரஜன்ல 2 ஆட்டம் இருக்கு. அப்போ அந்த 1 மாலிகுல் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படிங்கிற இடத்துல இப்ப நான் 2 ஆட்டம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு மாத்திக்கலாம். இப்ப அந்த 2 ஃபார்முலாவையும் நம்ம கம்பேர் பண்ணிடணும். எந்த ஃபார்முலா, வேப்பர் டென்சிட்டிக்கான ஃபார்முலாவையும் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ்க்கான ஃபார்முலாவையும் கம்பேர் பண்ணணும். அப்படி கம்பேர் பண்ணும்போது இந்த 2 தவிர மிச்சம் எல்லாமே ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ்ல இருக்க மாதிரியே இருக்கும் பாருங்க. அப்ப எதுக்கு தேவையில்லாம இவ்வளவு பெருசா நான் எழுதணும். அதனால VD இஸ் ஈக்குவல் டு ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் பை 2 அப்படின்னு போட்டுக்கிட்டேன். இப்ப இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். அப்படி பண்ணும்போது 2 இன்ட்டு வேப்பர் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் கேஸ் அப்படின்னு எழுதலாம். இல்ல ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு வேப்பர் டென்சிட்டி அப்படின்னு எழுதலாம். இவ்வளவுதான் இந்த லெசன்ல. இது ரொம்ப ஈஸியான லெசன் தான் கெமிஸ்ட்ரியில. ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பயாலஜில ஒரு லெசன் போடணும்னு நினைச்சுட்டு இருக்கேன். லெட்ஸ் சி. தேங்க்யூ, டேக் கேர். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு பயோ ஸ்குவாட் இன் தமிழ்.